தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த போராட்டம் வாழ்க்கையில் நீடித்து வந்திருந்திருக்கும். தனுசு ராசிகளின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையின் எத்தனையோ சவால்கள் நீங்க தாங்கி கொண்டதாலுமே உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த பயம் கவலையும் உங்களை இரவில் தூங்க விடாமலே செய்திருந்திருக்கும். அவங்களுடைய கல்வி, ஆரோக்கியம், நல்ல ஒழுக்கம் மற்றும் சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தர நீங்கள் நடத்திய போராட்டங்கள் சாதாரணமாக இருந்திருக்காது. பொருளாதார பற்றாக்குறை ஒருபுறம் அழுத்த, சமூகத்தின் போட்டி நிறைந்த சூழல்ல உங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையில வழிநடத்த நீங்கள் தினசரி போராடி இருந்திருப்பீங்க. பிள்ளைங்களுடைய கனவுகளை நனவாக்கவே உங்களுடைய சொந்த ஆசைகளை தியாகம் செய்து அவங்களின் எதிர்காலத்தை ஒரு பாறை ஒரு பாறையைப் போலவே தாங்கி பிடித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்களுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் என் புத்திர ஸ்தானமாகவும் அமைந்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ சவால்களும் நீங்கள் தாங்கி கொண்டாலுமே உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமும் கவலையும் தான் உங்க இரவுல உங்களை தூங்க விடாமலே செய்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கல்வியோ, ஆரோக்கியமோ, அது நல்ல ஒழுக்கம் மற்றும் சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தரதா நீங்க நடத்திய போராட்டங்கள் சாதாரணமாகவே இருந்திருக்காது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய கனவுகளை நனவாக்க உங்களுடைய சொந்த ஆசைகளையுமே நீங்க தியாகம் செய்து அவங்களுடைய எதிர்காலத்தை ஒரு பாறையை போலவே தாங்கி பிடித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்க வாழ்க்கையில உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் அவங்களுடைய வளர்ச்சி பற்றிய கவலைகளும் தான் மிகப்பெரிய பொறுப்பாவே இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை விட குழந்தைகளின் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய கல்வி, வாழ்க்கை முன்னேற்றம் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் பல விஷயங்கள்ல உங்களுக்கு பல விஷயங்கள்ல உங்களை தியாகம் செய்து வச்சிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கஷ்டங்களையுமே முழுமையா புரிந்து கொள்ளாத தருணங்கள் இருந்திருக்கலாம். அது தனுசு ராசியின் இயல்புல இருக்கிற பொறுமையும் நம்பிக்கையும் தான் உங்களை தொடர்ந்து முன்னேற வைத்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க விதைத்த நல்ல எண்ணங்களும் கொடுத்த நல்ல வழிகாட்டுதலும் தான் காலம் செல்ல செல்ல நல்ல பலனை தந்திருந்திருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய காலமாக உருவாக்க போது. கவலைகள் எல்லாமே குறைத்து அவங்களுக்கு நம்பிக்கையுடன் துணையாக இருப்பதுதான் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பது இந்த ராசியினுடைய பலமாக கூறப்படுகிறது. அது உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களையும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் தான் பற்றிய கவலையும் தான் உங்க மிகப்பெரிய பொறுப்பாகவே உங்க வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பெற்றோரை நீங்க உங்களுடைய ஆசைகளை விட குழந்தைகளுடைய கனவுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை கல்வி அல்லது வாழ்க்கை முன்னேற்றமோ சரியான பாதையில செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு பல விஷயங்களை மனசுக்குள்ள பல போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். சில நேரங்கள்ல நீங்க செய்த தியாகங்கள் எல்லாமே வெளியில தெரியாமலேயே போயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கஷ்டங்களையுமே முழுமையாவே புரிந்து கொள்ளாத தருணங்கள் கூட வந்திருந்திருக்கலாம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியினுடைய இயல்புல இருக்கிற பொறுமையும் நம்பிக்கையும் தான் உங்களை தொடர்ந்து முன்னேற வைத்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க விதைத்த நல்ல எண்ணங்களும் கொடுத்த நல்ல வழிகாட்டுதலும் தான் காலம் செல்ல செல்ல நல்ல பலனை தந்திருக்கும் உங்களுக்கு. குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்கள் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாகவே உருவாயிருந்திருக்கும் உங்களுக்கு. கவலைகள் எல்லாமே நீங்க குறைத்து அவங்களுக்கு நம்பிக்கையுடனும் துணையாக இருப்பதுதான் மிகப்பெரிய பலமாவே இருக்கும் என்றதுதான் ஒரு ஆசையின் பலமாவே அமைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்க போது. நீண்ட நாட்களா குடும்பத்துல நீடித்து வந்த மனக்கசப்புகளும் குழப்பங்களும் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் அனைத்துமே பனி போல விலகி போகின்றது. குருவின் சுப பார்வையால குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடியேறப்போது. விருந்திருந்த உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேர்வாங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள், பூமாலை சூடும் மங்கள் நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடக்கப்போது. சொந்த வீடு கட்டுதல், மனை வாங்குதல் போன்ற கனவுகள் நனவாகக்கூடிய காலம் இது. வீட்டின் மூத்த உறுப்பினருடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் காணப்பட போது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நட்பு அன்பு அதிகரிக்க போதும் வாழ்க்கையில. வீட்டிற்குள்ள நுழையும் போதே ஒருவித நேர்மறை ஆற்றலும் மன அமைதியும் தான் உங்களுக்கு கிடைக்க போது. உற்றார் உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மங்கள ஒளியோடும் சந்தோஷத்தோடுமே கலகலப்பா இருக்க போது உங்க வாழ்க்கையிலேயேவும்.
அது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க இருந்து வந்த குடும்பத்துல நீண்ட நாட்கள் இருந்த அந்த மனக்கசப்புகளும், குழப்பங்களிலும் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே இப்ப சூழ்நிலை கண்ட பனி போல தான் விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ஒருபோது சுகப்பார்வையால குடும்பத்துல அமைதியும், நிம்மதியும், மகிழ்ச்சியும் தான் குடியேறப் போகுது உங்க வாழ்க்கையில. பிரிந்திருந்த உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேருவீங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களாவே தள்ளிப் போன சுப நிகழ்ச்சிகளான அது பூமாலை சூடும் மங்கள் நிகழ்வுகள் எல்லாமே வெகு விமர்சையாக உங்களுக்கு நடக்கப் போகுது. சொந்த வீடு கட்டுதல், அது மட்டும் இல்லாம மனை வாங்குதல் போன்ற கனவுகள் நனவாகக்கூடிய காலமாகவும் இப்ப உங்களுக்கு அமையப் போகுது. வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல வந்து நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நட்பண்பு உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மங்கள ஒளியோடும் சந்தோஷத்தோடுமே கலகலப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையில வந்து நீங்க இதுவரை இருந்த மனக்கசப்புகளும், கருத்து வேறுபாடுகளும், புரிதல் குறைவுகள் ஆகியவை எல்லாமே குறைந்து குடும்பத்துல மீண்டும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய காலம் வந்து இப்ப உங்களுக்கு அமையப்போகுது. குடும்பத்துக்காக நீங்க செய்த தியாகங்களும், எடுத்த பொறுப்புகளுமே இனிமேல் மதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. நீண்ட நாட்களா நீங்க பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் இணையும் வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இருந்த சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்க்கப்படும். வீட்டுல வந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் உருவாக போகுது உங்களுக்கு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும், குடும்பத்தினுடைய ஆதரவும் தான் உங்களுடைய மனசுக்கு புதிய நம்பிக்கையை தரப்போகுது. அதாவது பொதுவாவே குடும்பத்தோடைய நலனை விரும்புபவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. பல நேரங்கள்ல வந்து தங்களுடைய கஷ்டங்களையுமே மறந்து நீங்க மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக செயல்பட்டு வந்திருப்பீங்க. அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில தான் குடும்பத்துல அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்க காலமாவே இது அமையலாம். வீட்டுல உள்ள சுப நிகழ்ச்சிகளும் சந்தோஷமான சந்திப்புகள் தான் உறவுகளோட நல்ல உறவு போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்க வாழ்க்கையிலேயும். நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையிலேயும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளும், கருத்து வேறுபாடுகளும் ஆகியவையெல்லாம் குறைந்து குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம் வந்து இப்ப அமையப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க நீண்ட நாட்களா பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே இணையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. குடும்ப உறுப்பினர்கள் வந்து இந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்க்கப்படும். வீட்டுல இருக்கிற நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் உங்க வாழ்க்கையை உருவாக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும், குடும்பத்தினுடைய ஆதரவும் உங்க மனசுக்கு புதிய நிம்மதியை தரக்கூடியதா அமையப்போகுது. அந்த நல்ல எண்ணங்களுக்கு வந்து ஏற்ற வகையில தான் குடும்பத்துல இருந்து அன்பும், ஒற்றுமையும் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய காலமா இப்ப அமையப்போகுது. பல நேரங்கள்ல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறந்து மற்றவங்களின் சந்தோஷத்துக்காகவே செயல்பட்டு வந்திருந்திருப்பீங்க. வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகளும், சந்தோஷமான சந்திப்புகளும் தான் உறவுகளுக்குள்ள இருக்கிற நல்ல உறவு போன்றவை ஏற்பட வந்து வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. குடும்பம் என்பதுதான் மிகப்பெரிய பலம் என்பதை உணர்ந்தேவும் அனைவரையும் இணைத்து செல்லக்கூடிய நல்ல காலகட்டமாகவே இப்ப உங்களுக்கு அமையப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரிந்திருந்த உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேருவாங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள், பூமாலை சூடும் மங்கள் நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடக்கப் போகுது. சொந்த வீடு கட்டுதல், மனை வாங்குதல் போன்ற கனவுகள் நனவாகக்கூடிய காலம் இது. வீட்டின் மூத்த உறுப்பினருடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நட்பு அன்பு அதிகரிக்க போதும் வாழ்க்கையில. வீட்டிற்குள்ள நுழையும் போதே ஒருவித நேர்மறை ஆற்றலும், மன அமைதியும் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. உற்றார் உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மங்கள ஒளியோடும் சந்தோஷத்தோடுமே கலகலப்பா இருக்க போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க இருந்து வந்த குடும்பத்துல நீண்ட நாட்கள் இருந்த மனக்கசப்புகளும், குழப்பங்களிலும் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே இப்ப சூழ்நிலை கண்ட பனி போல தான் விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ஒருபோது சுகப்பார்வையால குடும்பத்துல அமைதியும், நிம்மதியும், மகிழ்ச்சியும் தான் குடியேறப் போதும் வாழ்க்கையில. பிரிந்திருந்த உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேருவீங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களாவே தள்ளிப் போன சுப நிகழ்ச்சிகளான அது பூமாலை சூடும் மங்கள் நிகழ்வுகள் எல்லாமே வெகு விமர்சையாக உங்களுக்கு நடக்கப் போகுது. சொந்த வீடு கட்டுதல், அது மட்டும் இல்லாம மனை வாங்குதல் போன்ற கனவுகள் நனவாகக்கூடிய காலமாகவும் இப்ப உங்களுக்கு அமையப்போகுது. வீட்டுல உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல வந்து நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நட்பண்பு உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மங்கள ஒளியோடும் சந்தோஷத்தோடுமே கலகலப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையில வந்து நீங்க இதுவரை இருந்த மனக்கசப்புகளும், கருத்து வேறுபாடுகளும், புரிதல் குறைவுகள் ஆகியவை எல்லாமே குறைந்து குடும்பத்துல மீண்டும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய காலம் வந்து இப்ப உங்களுக்கு அமையப்போகுது. குடும்பத்துக்காக நீங்க செய்த தியாகங்களும், எடுத்த பொறுப்புகளுமே இனிமேல் மதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. நீண்ட நாட்களா நீங்க பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் இணையும் வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இருந்த சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்க்கப்படும். வீட்டுல வந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் உருவாக போகுது உங்களுக்கு.
பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் குடும்பத்தினுடைய ஆதரவும் தான் உங்களுடைய மனசுக்கு புதிய நம்பிக்கையை தரப்போது. அதாவது பொதுவாகவே குடும்பத்தோடைய நலனை விரும்புபவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. பல நேரங்கள் தங்களுடைய கஷ்டங்களையுமே மறந்து நீங்க மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக செயல்பட்டு வந்திருப்பீங்க. அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில தான் குடும்பத்துல அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்க காலமாவே இது அமையலாம். வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகளும் சந்தோஷமான சந்திப்புகள் தான் உறவுகளோட நல்ல உறவு போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்க வாழ்க்கையிலேயும். நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையிலேயும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளும், கருத்து வேறுபாடுகளும் ஆகியவையெல்லாம் குறைந்து குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம் இப்ப அமையப்போகுது. அது மட்டும் இல்லாம, நீங்க நீண்ட நாட்களா பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே இணையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. குடும்ப உறுப்பினர்கள் இந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்க்கப்படும். வீட்டுல இருக்கிற நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் உங்க வாழ்க்கையை உருவாக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம, பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும், என் குடும்பத்தினுடைய ஆதரவும் உங்க மனசுக்கு புதிய நிம்மதியை தரக்கூடியதா அமையப்போகுது. அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில தான் குடும்பத்துல அன்பும் ஒற்றுமையும் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய காலமா இப்ப அமையப்போகுது. பல நேரங்கள்ல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறந்து மற்றவங்களின் சந்தோஷத்துக்காக